Taste the Daily. முன்னாள் கழக அமைப்பு செயலாளர் விநாயகமூர்த்தி மறைவிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முன்னாள் கழக அமைப்பு செயலாளரும் விருதுநகர் மாவட்ட கழக முன்னாள் செயலாளருமான விநாயகமூர்த்தி உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி மரணமடைந்து விட்டார் என்ற செய்தி கேட்டு மிகுந்த வருத்தமுற்றதாக குறிப்பிட்டுள்ளார். அன்பு சகோதரர் விநாயகமூர்த்தியை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன் அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் தயாரிக்கும் தீர்மான குழுவின் ஆலோசனை கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. அதிமுக வருடாந்திர பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் டிசம்பர் 10ஆம் தேதி சென்னை வானகரத்தில் நடைபெறவுள்ளது. இதில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்களை தயாரிக்கும் பணி தொடங்கியுள்ளது. ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் தீர்மான குழுவின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம், மாநில அம்மா பேரவை செயலாளர் RB உதயகுமார், கழக அமைப்பு செயலாளர்கள் செம்மலை, OS மணியன், முன்னாள் அமைச்சர்கள் D ஜெயக்குமார், அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி, இலக்கிய அணி செயலாளர் முனைவர் வைகை செல்வன் ஆகியோர் பங்கேற்று நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் 71வது பிறந்தநாளை ஒட்டி தருமபுரி மாவட்டம் ஏரியூரில் 300 பெண் குழந்தைகளுக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் கணக்கு தொடங்கி கணக்கு புத்தகத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் வழங்கினார். பெண்ணாகரம் தொகுதிக்கு உட்பட்ட 10 வயதுக்கு உட்பட்ட 300 பெண் குழந்தைகளுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான KP அன்பழகன் தனது சொந்த செலவில் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் முதல் தவணையாக 250 ரூபாய் செலுத்தி கணக்கு தொடங்கினார். பின்னர் செல்வமகள் திட்ட கணக்கு புத்தகங்களை 300 குழந்தைகளின் பெற்றோர்களிடம் அவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக விவசாய பிரிவு தலைவர் TR அன்பழகன், தகவல் தொழில்நுட்ப மாவட்ட செயலாளர் கோவிந்தசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை ஒன்றியத்தில் விளைநிலங்களுக்குள் மழைநீர் புகுந்து சேதமடைந்த நெற்பயிர்களை அதிமுக முன்னாள் அமைச்சரும் திருவாரூர் மாவட்ட செயலாளருமான R காமராஜ் பார்வையிட்டார். முத்துப்பேட்டை ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வாக்காளர் சிறப்பு தீவிர முகாமை அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான R காமராஜ் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதையடுத்து அவர் முத்துப்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் விளைநிலங்களுக்குள் மழைநீர் புகுந்து சேதமடைந்த நெற்பயிர்களை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மழைநீர் வாய்க்கால்களில் தேங்கி நிற்பதற்கு முக்கிய காரணம் அரசு ஆறுகளில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்றாததே எனவும், கோரையாறு, புதுப்பாண்டி ஆறு போன்ற ஆறுகளில் ஆகாய தாமரை மண்டி கிடக்கிறது எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். இதற்கு மிக முக்கிய காரணம் ஆகாய தாமரை, வளவனாறு, அதே போல மரக்காய் கோரையாறு, இதெல்லாம் அப்படியே முழுசா ஆகாய தாமரை மேலே நடந்து போகலாம். புதுப்பாண்டியாறு, பழம்பாண்டியாறு, இது போன்ற இந்த ஆறுகள்லாம் இந்த ஆகாய தாமரை எடுத்திருந்தாலே பிரச்சனைலாம் போயிருக்கும். ஆகாய தாமரை எடுக்காதனாலே தான் இப்பொழுதே இன்னும் மழை இருக்கு என்று சொல்கிறார்கள். நாளை மறுதினம்லாம் கனமழை என்று சொல்கிறார்கள். இப்பொழுதே வெள்ளம் போல் எங்கே பார்த்தாலும் பயிர்கள் மூழ்கி கடலை போல காட்சியளித்து கொண்டிருக்கிறது. உடனடியாக நடவடிக்கை, போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தலைமையில் மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என ஆலோசனைகளை வழங்கினார். இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மழையில் சுவர் இடிந்து விழுந்ததில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் நிவாரண உதவிகளை வழங்கினார். பரங்கிப்பேட்டை பேரூராட்சி அகரம் ரயிலடி பகுதியில் மழையின் போது அன்புக்கரசி குமார் என்பவரது வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து பொருட்கள் சேதமடைந்தது. இந்நிலையில் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவருக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். அப்போது முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், கடலூர் கிழக்கு மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் RJ வசந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் நடைபெறும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணிகளை மாவட்ட கழக செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஆகியோர் ஆய்வு செய்தனர். செய்யாறு நகராட்சிக்குட்பட்ட 17 பூத்துக்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவங்கள் வழங்கும் பணி நடைபெற்றது. அவற்றை திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி கே மோகன் மற்றும் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். செய்யாறு நகர செயலாளர் ஏற்பாட்டில் நடைபெற்ற ஆய்வில் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்.